டாப் நாச்சா இருந்துச்சுண்ணா. டாப் நாச்சா இருந்துச்சு. ரீமிக்ஸ்லாம் பண்ணிருக்காரு ஒரு பாட்டு. அது சொல்ல வேணாம். ஸ்பாய்லர் ஆயிடும். ஆடியன்ஸ் வந்து தியேட்டர்ல பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. ஜாலியா போகும். ஆனா லவ், காமெடி எதிர்பார்க்க வேண்டாம்னு நான் சொல்லுவேன். இது ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் ஒரு மாதிரி எமோஷனல் ஸ்டோரி. ஸோ நல்லா இருந்தது. நல்ல ஃபிலிம். 10க்கு 9.5 ரேட்டிங் தரலாம். சூப்பரா இருந்தது படம். படம் தரமா இருக்குண்ணா. சூப்பரா இருக்கு. யுவனு நான் டயாட் யுவன் ஃபேனு. கவின் எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். சான்ஸ்லெஸ் சூப்பரா பண்ணியிருக்காங்க. இளன் டைரக்ஷன்லாம் பியார் பிரேம கதெல்லாம் எங்கேயோ போயிட்டாரு அவர். ரெண்டாவது படமே இவ்வளவு சூப்பரான இதுவா கொடுத்துட்டு கவினோட ஆக்டிங் சான்ஸே இல்ல. யுவனுக்கு ஒரு எண்டே இல்ல. அது எப்பயுமே சொல்றேன், கம்பேக் யுவன்லாம் கிடையாது. யுவன் எப்பயுமே இங்கதான் இருக்கிறாரு. சூப்பரா எடுத்திருக்காங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் உங்க கனவு நோக்கி ஓடுங்கடா, வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. தரமான இது சம்பவம். இந்த படத்தோட கண்டிப்பா கவின் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்த அப்படியே பிடிச்சிட்டாரு. கண்டிப்பா இனி இங்க ரொம்ப நாள் இருக்க போறாரு. சூப்பரா இது பண்ணியிருக்காரு. சூப்பரா இருக்குண்ணா. எல்லாமே இது இருக்கு. ஃபேமிலி எல்லாருமே வந்து ஜாலியா பார்க்கலாம். வந்து பார்த்துட்டு எமோஷனல் சீன்ஸ்லாம் அப்படி நினைச்சிருக்காங்க. இன்டர்வலுக்கு முன்னாடியே தரமான ஒரு 3 இடத்துல அள வச்சிருப்பானுங்க. கிளைமேக்ஸ்லாம் அள வச்சிருப்பானுங்க. சூப்பரா பண்ணி வேற மாதிரி பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் எனக்கு இன்னைக்கு செமிஸ்டர் எக்ஸாம் இருக்கு இந்த வீக்கெண்டு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த படம் பார்த்துட்டு போனேன். இந்த படம் பார்த்துட்டு இது ஒரு மோட்டிவேஷன்ல போய் நான் போய் வேலைக்குள்ள இறங்க போறேன். தரமா இருக்கு. போய் எக்ஸாம் நாளானிக்கு தான் இருக்கு. போய் தரமா பண்றேன். அந்த ஒரு பூஸ்ட் அப் கொடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா சூப்பரா வரும். படம் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் போய் பார்த்தேன். பட் ஆக்சுவலா எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கவின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. லைக் சினிமாவுக்கு ஒரு நல்ல ட்ரிபியூட்டா கூட இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர் அந்த இன்னைக்கு கூட ட்வீட் பண்ணியிருந்தாரு, அந்த 3 சர்ப்ரைசஸ் வெளில எதுவும் ரிவீல் பண்ண வேண்டாம், எல்லாரும் சினிமாவில் வந்து பார்க்கணுன்னே. அது உண்மைதான். லைக் எல்லாரும் சொல்லாம இருக்கிறது நல்லது. நீங்களே வந்து பாருங்க. அந்த சர்ப்ரைசஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருத்து ப்ரோ ஆக்சுவலா ஓகே. நீங்க யுவன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. லைக் அவரோட பழைய மூவிஸ் கூட யாருக்கும் ஆப்வியஸ்லி இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தது. லைக் நமக்கு ஃபர்ஸ்ட் டீசர்ல இருந்தே எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது, படம் பார்க்கும்போது இன்னும் ரொம்பவே நமக்கு ஃபீல் பண்ண வச்சது. நீங்க எல்லாரும் வந்து பார்க்கலாம். வாட்ச் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷனலா, ரொம்ப கனெக்ட் ஆகி அப்பா பையன் சென்டிமெண்ட், சினிமால மட்டும் இல்லாம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஓடுறவங்களுக்கான அந்த ஒரு பேஷன், அதை நோக்கி ஓடும்போது ரொம்ப கனெக்ட் ஆகி ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அது பயங்கரமா ஹை ஏற்றி வச்சுட்டு செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லெட் டவுன் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா அந்த மாதிரி போச்சு. பட் கவின் வந்து இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்டார் ஆயிடுவார். தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான ஹீரோ ஆயிடுவார். அந்த அளவுக்கு சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி லால் சாரும் சூப்பரா பண்ணியிருக்காரு. பிஜிஎம் செம்மையா பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா அவரு கேட்கவே வேணாம், எப்போதும் எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. படத்துல நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வரும்போது நல்லா இருந்துச்சு. இல்ல ஃபேமிலியோட பார்க்கலாம் தாராளமா. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஈஸியா கனெக்ட் ஆயிடும். சினிமால மட்டும் இல்லாம வாழ்க்கையில ஏதோ ஒரு பேஷன் இருந்து அதை நோக்கி ஓடுறவங்க எல்லாருக்குமே கனெக்ட் ஆயிடும். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். நல்லா இருந்துச்சு படம். யுவன் மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. பிஜிஎம் வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. கவின் நடிப்பு உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. எதிர்பார்த்தேன் அதை விட பயங்கரமா நடிச்சிருக்காரு அவரு. அப்பா கேரக்டர் எல்லாருமே, அந்த கேரக்டர் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவர் டேரக்டர் உண்மையிலே சொன்னோம், சரியான கதை சூப்பரா இருந்துச்சு. அவர் சாதிக்கு நடிக்கும் போது நிறைய ப்ராப்ளம் வருது. அதை ஃபேஸ் பண்ணி வராரு. ஃபேஸ் பண்ணி வந்து ஓப்பனிங் இதுக்கும் கடைசிக்கும் என்ன கனெக்ட் ஆகுது, அதுதான் இந்த ஒரு ஸ்டாரோட படத்தோட மூவி. என்னென்ன ஃபேஸ் இல்ல ப்ரோ, உண்மையிலே சினிமாக்காரங்க எல்லாம் லைஃப்ல இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாமே அதை காமிச்சிருக்காரு. அது லைவா இருந்துச்சு. அந்த எல்லாமே சீக்வன்ஸ் எல்லாமே லைவ். உண்மையிலே ப்ரோ நல்லா இருந்துச்சு. நான் கடைசி வரைக்கும் உட்காந்து எழுந்திரிச்சு வந்து லாஸ்டா ஃபீல் ஆச்சு. எல்லாமே எல்லா சீக்வன்ஸுமே ஃபீல் ஆச்சு. படம் எல்லாமே சூப்பர் தான். எதுவுமே மைனஸ் சொல்லவே முடியாது. எல்லாமே பிளஸ் தான். ரொம்ப பார்த்து சீக்வன்ஸ் எல்லாம் ஒரு சீக்வன்ஸும் அப்படி பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே பிடிக்கும்.